சார் நீங்கள் வந்து பிரேக் அவுட்டில் வந்து சிம்பிள் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து தெரியாமல் இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்காம வெயிட் பண்ணி திரும்ப மேலே போய் நம்ம இங்கே டார்கெட் இங்கே புக் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கு ஏன் சார் அன்னெசரியாக நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உங்களுடைய ரிஸ்க். அதாவது இப்போ ப்ரைஸ் வந்து இந்த நீங்கள் என்ட்ரி எடுத்துறீங்க, ப்ரைஸ் வந்து கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் டிகர் பண்ணிடுச்சு அப்படின்றப்போ மார்க்கெட்டிங் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுமா இல்லை மேலே போனால் ரீஎன்ட்ரி எடுங்க. ஆனால் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணால் மேபி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸ்டாப் லாஸ் ஏன் கொடுக்கணும், எது கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த இடத்துல இது பண்ணிகிட்ருக்கூடாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் மார்க்கெட் நடந்ததுக்கப்புறம் சொல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சார் நம்ம வியூ கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி அப்பர் சைடு போகுது அப்படின்னு. இப்போ இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து மார்க்கெட் போகுதுன்னு சொல்லப்போ நான் ஒரு ஈவினிங் மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸோடைய வியூ நான் ஷேர் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட 5:22 நிமிஷத்துக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க சார், இதுக்கு முன்னாடி போகுன்னு டிசைட் பண்ணுறது முன்னாடி எடுத்துட்டேன் அதனால் வெயிட் பண்ணலாமா? தப்பு, அது மாதிரி கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், அகைன் மேலே கிராஸ் ஆகுது, அப்போ திரும்ப ரீஎன்ட்ரிடுங்க. அது வரலாம் உடனே போய் மாட்டிக்காதீங்க. ஓகே.